வணக்கம். கடமையைச் செய் பலனை எதிர்பாராதே. இதுதான் பகவத்கீதையின் சாரம்னு சொல்வாங்க. அந்த தலைப்புக்கும் இந்த காணொளிக்கும் என்ன சம்பந்தம்? அது ஒரு விளக்கம் இல்லையா? அவ்வளோ பெரிய பகவத்கீதை. அந்த பகவத்கீதை 18 அத்தியாயங்களை கொண்டது. எவ்வளவு பாடல்கள்னு ஞாபகம் இல்லை. ஸோ அவ்வளோ பெரிய ஒரு பகவத்கீதையை ஒரு வாக்கியத்தில் சுருக்கமாக சொல்கிறாங்க. மேல் பகவத்கீதை இன்னும் பெருசு. அது மகாபாரதத்தில் வர்ற ஒரு சின்ன பகுதி. மகாபாரதம் ரொம்ப பெருசு. ஏன்னா அதில் அர்ஜுனர், கிருஷ்ணர் மற்றும் வர்றது கிடையாது. இன்னும் ஏகப்பட்ட பாத்திரங்கள் வருது. ரொம்ப சிக்கலானது. இப்போது அவ்வளோ பெரிய கதையை கேட்டு புரிந்து கொள்ள முடியாதவர்கள் பகவத்கீதையை மற்றும் கேட்டு நுட்பங்களை அறிந்து கொள்ளலாம். இப்போ அந்த நுட்பங்களையும் அறிந்து கொள்ள நேரம் இல்லாதவர்கள் இந்த ஒரு வாக்கியத்திலிருந்து அதோட சாரத்தை புரிந்து கொள்ளலாம். இந்த வாக்கியம்தான் அதோடைய சாரம் என்பது சரியா தவறான்னு சொல்வதெல்லாம் கஷ்டம். ஏன்னா அவ்வளோ பெரிய கதையை சுருக்கி 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 ஒரு வாக்கியமாக மாற்றும்போது ஒருவர் தன்னுடைய அறிவு, அனுபவம், புரிதலின் அடிப்படையில் எதை வேண்டுமானாலும் சாரமாக சொல்லலாம். மற்றவர்கள் எதை வேண்டுமானாலும் அதை ஏற்றுக்கலாம், மறுக்கலாம். இப்போ இது பொதுவாக ஏற்றுக்கொள்ளப்பட்டது. அந்த கோணத்திலே நம்ம பார்க்கலாம். கடமையை செய் பலனை எதிர்பாராதே. நாம் வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா நம்மை அறியாமல் நம்மை நாம் புனைந்து கொண்டிருக்கிறோம். நாம் யார் அப்படின்னு கேட்டால் உடனே நம்மகிட்ட ஒரு பதில் இருக்கும். நான் யாருன்னு தெரியாதா அப்படின்னு கேட்டோம் அப்படின்னா என்ன அர்த்தம்? உங்களை பார்த்தா எனக்கு யாருன்னு தெரியலை, எப்படி எனக்கு தெரியும்? இப்போ நிறைய பேர் பிரபலங்கள்லாம் கேட்பாங்க, அண்ணன் யாருன்னு தெரியுமா, அண்ணன் யாருன்னு தெரியுமா அப்படின்னு. அப்படின்னா என்ன அர்த்தம்? அவங்க பார்த்தா நம்மளுக்கு தெரிய மாட்டேங்குது. பார்த்தாலே தெரியுமா? நெத்தியில் ஏதாவது ஒட்டி இருந்தால் தெரியும், என் பெயர் மூர்த்தி அப்படின்ட்டு ஏதாவது. இல்லை சட்டை கிழிஞ்சு ஜொல் ஒலிக்கிட்டு ஒரு மாதிரி இருந்தால் பைத்தியக்காரன் அப்படின்னு நினச்சிக்கலாம். இல்லை வெள்ளையும் சொல்லையுமா டிப்டாப்பாக இருந்தால் ரவுடின்னு நினைக்கலாம். ஸோ இப்படி ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு அடையாளம் இருக்குது ஏற்கனவே. அது நம்முடைய பண்பாடு சொல்லி வச்சிருக்கு. அதை நம்ம தமிழ் சினிமா உறுதிப்படுத்தி இருக்கு இல்லையா? அதில் நல்லவனா எப்படி இருக்கணும், ஒரு ஹீரோனா எப்படி இருப்பான், அம்மானா எப்படி இருக்கணும், அண்ணன் எப்படி இருப்பான், இதெல்லாம் நாம் எல்லாருமே பெரும்பாலும் தமிழ் சினிமாவை பார்த்து தான் கற்றுக்கிறோம். அதாவது இதெல்லாம் என்னன்னா, ஒவ்வொரு சமூகத்துலேயும் அப்பா இருப்பாங்க, அம்மா இருப்பாங்க, அண்ணன், தம்பி எல்லாருமே இருப்பாங்க இல்லையா? போலீஸ்காரன், திருடன், பொறுக்கி எல்லாரும் இருப்பாங்க. ஆனால் அவன் பார்க்குறதுக்கு எப்படி இருப்பான்? அது நம்மளுக்கு அதை உருவாக்கி தர்றதுக்கு இதுக்கு முன்னாடி எதுவுமே இல்லை. சினிமாவுக்கு முன்னாடி ரொம்ப கஷ்டம். ஏன்னா நம்மளுக்கு திருடனை யோசிச்சு பாருங்க. அதுக்கப்புறம் கருப்பு வெள்ளை படங்கள் வந்தோடனே கொஞ்சம் ஈஸியாயிருச்சு. நம்பியார் மாதிரி இருப்பான், கட்டை மீசை வச்சுட்டு, கருப்பு ஒரு ஒரு மறு வச்சுக்கிட்டு, லுங்கி கட்டிக்கிட்டு, ஜிப்பா போட்டுக்கிட்டு, இப்படி ஏதாவது ஒன்று உருவகிச்சுக்கிறோம் இல்லையா? இப்போ இதெல்லாமே புனைதல் தான். இப்போ நம்மளை பற்றியும் அப்படி நாம் ஏதாவது புனைந்து வைத்திருப்போம் இல்லையா? நாம் ஒரு எழுத்தாளன், ஓவியன், நான் ஆண், நான் இந்தியன், நான் தமிழன், நான் நல்லவன், நான் சைவம் தான் சாப்பிடுவேன், நான் இந்து மதத்தை தொடர்பவன், எனக்கு 3 குழந்தைகள் இருக்குது, இன்னும் திருமணமாகலை, எப்படி வேண்டுமெனாலும் நாம் கற்பனைகளை உருவாக்கி கொள்ளலாம். அதில் சிலதெல்லாம் உண்மையாகவும் இருக்கலாம். நான் இங்கே கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, நமக்கு நம்மளை பற்றி ஒரு புரிதல் இருக்கும், இதுதான் நாமங்கிறது. அதை மற்றவங்களுக்கு எப்படி தெரியும்? அதுதான் இங்கே முக்கியமான விஷயம். அதாவது நம்ம இந்த புனைதல் என்பது ஒரு கற்பனையான ஒரு வடிவம். நான் எப்படி இருக்கேன்னு நம்ம கற்பனை செய்து கொள்வது. ஆனால் யதார்த்தத்தில் நாம் எப்படி இருக்கோம் அது புரிதல். இந்த இரண்டும் ஒன்றோடொன்று இணைந்து போகணும். நம்மிடம் இருக்கும் பெரிய பிரச்சனை என்னன்னா, நம்மளை பற்றிய புரிதலே இல்லாமல் நாம் புனைந்து கொண்டே இருக்கோம். அதுதான் இப்போ கடமைச்சே பலனை எதிர்பாராதுன்னு ஏன் சொன்னாங்க அப்படின்னா, இப்போது அந்த பகவத்கீதையில் அர்ஜுனன் அவன் கற்பனையை வளர்த்துக்கிட்டே போயிட்டுருக்கான். இப்போ பகவத்கீதை போருக்கு வர்றதுக்கு முன்னாடியே அவனுக்கு தெரிஞ்சிருக்கும் இல்லையா? போர்னால் என்னன்னு தெரியும்,
போரில் வந்து தாயம் ஆட மாட்டாங்க, அது தெரியும். கிரிக்கெட் விளையாட மாட்டாங்க, அதெல்லாம் தெரிஞ்சிருக்காது அர்ஜுனனுக்கு. ஏதோ போர்னா என்னன்னு தெரிஞ்சு தான் வந்திருக்கான். ஏதோ டீனேஜ் பையனாக இருந்திருப்பான்னு வைங்க, ஒரு க்யூரியாசிட்டி, போர்னா என்னென்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கான். அங்கே வந்தோடனே இன்னொரு க்யூரியாசிட்டி, யாரெல்லாம் இருக்காங்க, ஏன்னா முன்னாடி தெரிஞ்சுக்கிட்டா அதுக்கேற்ற மாதிரி அட்டாக் பண்ணலாம் இல்லையா. லெக் ஸ்பின் போடலாம், ஆஃப் ஸ்பின் போடலாம், கூகுளி போடலாம், தனரடிக்கலாம். அதனால் கிருஷ்ணங்கிட்ட சொல்லி, கோச்சுக்கிட்ட சொல்லி தேரை கொண்டு போய் ஒரு பக்கமாக நிறுத்த சொல்கிறாரு. அங்கே போய் நிறுத்தின உடனே அப்போ தான் தெரிய வருது, தன்னோட கோச்சுக்கே கோச்சாக இருந்தவங்கெல்லாம் அங்கே இருக்காங்க அப்படின்ட்டு. ஸோ உடனே பயம் வருது. என்னடா பால் பிடிச்சி விளாசிட்டாங்கன்னா என்ன பண்ணுறது, தோத்துட்டோன்னா என்ன பண்ணுறது. உடனே அதுக்காக பில்டப் கொடுக்குறான். ஐயோ இது எப்படி, நான் எப்படி இவங்களை எதிர்த்து போயிடுவேன், இவங்கெல்லாம் எவ்வளோ புண்ணிய ஆத்மாக்கள், இதனால் என்ன பிரச்சனை வரும்னு தெரியுமா, குல நாசம் ஏற்படும் தெரியுமா, மனித குலமே சீரழியும் தெரியுமா அப்படின்ட்டு அப்படியே புனைந்து கொண்டே போகிறான். அதான் மண்டையில் தட்டி அமைதி அடங்கு அப்படின்னு சொல்லி கடமையை செய் பலனை எதிர்பாராதே அப்படின்ட்டு அந்த கிருஷ்ணர் அப்படியே சொல்லியிருக்கலாம். ஆனால் நம்மளுக்கு எல்லாமே ஒரு நல்ல ட்ராமாவாக நீளமாக சொன்னால் தான் புரியும் இல்லையா. கடமையை செய் பலனை எதிர்பார்ன்னு சொன்னால் மட்டும் நமக்கு புரிஞ்சிருதா என்ன, அர்ஜுனனுக்கு மட்டும் புரிஞ்சிருக்குமா. ஸோ கவனிச்சிங்கன்னா இப்படி தான் நாம் புனைந்து கொண்டே இருக்கோம், எந்த புரிதலுமே இல்லாமல். ஒரு ஃபோன் பண்ணுறோம், அந்த பக்கம் நண்பர் எடுக்கலை, ஏன் எடுக்கலை, இங்கே பதட்டம் கூடுது. அவன் எப்போவுமே இப்படி தான், நான் ஃபோன் பண்ண மட்டும்தான் எடுக்க மாட்டேங்கிறான், இப்படின்னு ஏதோ ஒன்று இல்லையா. இன்றைக்கி வந்து வாழ்க்கையில் பதட்டம் கூடிக்கிட்டே இருக்குது. வாழ்க்கையில் வந்து ஒரு ஸ்திரமான நிலை இல்லை, எதையுமே பிடித்து கொள்வதற்கு எதுவுமே இல்லை, பற்றே இல்லை. ஒவ்வொருவருமே பதற்றத்தில் இருக்கோம். ஒன்று ஸ்திரமான ஒன்று இருந்தால் அதை பிடிச்சி நிற்கலாம். பக்கத்தில் இருக்கிறவங்க சேர்ந்து நம்மளோடய சேர்ந்து ஆடிக்கிட்டு இருந்தாங்கன்னா, அது ஒருத்தர் மயக்கம் போட்டு விழுகிறாருன்னா அவரை சுற்றி இருக்கிறவங்க பிடிக்கலாம், இல்லை அவர் கொஞ்சம் தெளிவாக இருக்கார் நான் பக்கத்தில் இருக்கிற பிடிச்சிக்கலாம். ஒரு நிலநடுக்க மாதிரியான சம்பவத்தில் எல்லாருமே ஆடுறாங்க அப்படின்னா என்ன பண்ணுறது. இப்போ டிஸ்கோ தேருக்குன்னா அங்கே வந்து யார் யாரை பிடிக்கிறது. ஸோ இதுதான் நம்ம கொஞ்சம் யோசிக்கணும். அதாவது நாம் நம்மளை புனைஞ்சு கொண்டே இருக்கோம், அந்த புனைதலுக்கு எந்த புரிதலும் இல்லை. அந்த புரிதல்னால் ஒரு ஸ்திரத்தன்மையை தரும், உண்மைத்தன்மையை தரும். ஆனால் அந்த உண்மைத்தன்மையை தராமல் புனைந்து கொண்டே போயிட்டுருக்கோம். கடந்த காலத்தில் இதுதான் நடந்தது. ஒருத்தனை சொன்னால் அவன் மெட்ராஸ்காரன்ப்பா அப்படி தான் இருப்பான், நான் அப்போவே சொன்னேன் இல்லை அவனை நம்பாத அப்படின்ட்டு, இப்படின்னு ஏதாவது கட்டுக்கதைகள், புனைவுகள், அந்த பொதுமைப்படுத்துதல்கள் இதெல்லாம் வச்சு தான் நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். ஆனால் மனிதர்கள் வந்து ரொம்ப சிக்கலானவர்கள். கடந்த காலத்தில் வந்து ஓரளவு வாழ்க்கையை வந்து யூகிக்க முடியும். ஒரு கிராமத்தில் யாரெல்லாம் வாழ்கிறாங்க, யாரோட பையன் யார், என்ன ஏது, அந்த விவரங்கள் எல்லோருக்குமே தெரிஞ்சிருக்கும். நகரத்தில் சாத்தியமே கிடையாது. பக்கத்து அப்பார்ட்மெண்ட்டில் யார் வாழ்கிறாங்கன்னு நம்மளுக்கு தெரியாது, அவங்கள பின்னாடி என்ன எதுவும் தெரியாது. அப்போ நாம் என்ன பண்ணுறோம், நாமளே புனைந்து கொள்கிறோம். அவர் கடாமீஸ் செஞ்சு கன்னத்தில் மறு இருந்ததுன்னா தமிழ் பட வில்லன் போல அப்படின்னு நினச்சிக்கிறோம். உண்மையாக யோசிச்சு பாருங்கள், நம்மளுடைய ஆழ்மனப்பதிவு அப்படி தான் இருக்கும். அப்போது நம்மளுக்கு என்ன வேணும்னு இந்த இடத்துலன்னா, நாம் புனைந்து கொள்ள வேண்டும், அது அவசியம். ஆனால் அது அந்த புரிதலின் அடிப்படையில் இருக்கணும். அதுதான் இந்த வலது பக்கத்தில் கொடுக்குற செல்ஃப் ரிஃப்ளெக்ஷன். நம்மளை நாமளே பரிசீலனை பண்ணணும், என்ன நடக்குது, ஏன் நடக்குது அப்படின்ட்டு. ஏன்னா நாம் கோடியில் ஒரு மனிதர்கள் இல்லையா, நாம் ஒருவரும். அதே சமயம் நாம் ஒவ்வொருவருமே தனித்துவம் மிக்கவர். இப்போது ஒரு சின்ன வேலை இல்லாமல் சிரமப்படுறோம் அப்படின்னா, நாம் வந்து இந்தியாவில் இப்போது வேலை இல்லாமல் சிரமப்படும் லட்சக்கணக்கான இளைஞர்களில் ஒருவராக நாம் இருக்கலாம். ஆனால் நமக்குன்னு ஒரு தனித்துவம் இருக்குல்ல, அந்த தனித்துவத்துக்கு ஒரு மதிப்பு இருக்குல்ல, அதை நாம் கேள்வி கேட்கணும், ஏன் எனக்கு வேலை இல்லை. அப்போ தான் அந்த செல்ஃப் ரிஃப்ளெக்ஷன், சுய பரிசீலனைக்கு செல்லுவோம். இப்போ ஆமாம், பிஇ படித்தவங்க யாருக்குமே வேலை கிடைக்க மாட்டேங்குது. சரி, நானும் தான் பிஇ படிச்சிருக்கேன், அதனால வேலை கிடைக்கலையா, இல்லை பிஇ படித்ததில் இப்போதைக்கு ஐடி படித்தவங்களுக்கு ஓரளவுக்கு வேலை கிடைக்கிது அப்படின்னு ஏதாவது கொஞ்சம் சுருக்கமாக வருவோம். நானும் ஐடி தான் படிச்சிருக்கேன், அப்போ எனக்கு ஏன் வேலை கிடைக்கல, இது படிக்கலையா அது படிக்கலையா அப்படின்னு சொல்லி
நம்ம அப்படியே நேரோ டவுன் பண்ணிக்கிட்டே வந்து கடைசியில நம்மகிட்ட வந்து நிக்கணும். நாம என்ன பண்ணணும்? அந்த இடத்துக்கு வந்தா தான் நம்மால எதையாவது செய்ய முடியும். ஏன்னா, நாம தான் செய்யணும் இல்லையா? நம்மளுக்கு வேலை கிடைக்கணும்னா, அதில நம்முடைய முனைப்பு ஏதாவது இருக்கணும். இன்னொருத்தர் வந்து வேலை குடுக்குற வரைக்கும் காத்துக்கிட்டு இருக்க முடியாது. அதே சமயம் ஒரு இடத்துல வேலை இருக்குங்கிறதுக்காக ஆயிரக்கணக்கான பேர் போறாங்கன்னா, நாமளும் அந்த கூட்டத்தோட ஒருத்தரா போக முடியாது. அந்த வித்தியாசமாக இருக்கணும். அது 1000ல் ஒருவனாக நாம் தனித்து தெரியணும். அதுக்கு நாம என்ன பண்ணணும்? அப்போ நாம ஒவ்வொன்னையும் கவனிக்கணும். பசிங்கிறது எல்லாருக்குமே பொதுவானது தான். அதுக்காக சும்மா இருக்கோமா? எப்படியாவது ஏதாவது பண்ணி சாப்பிட முயற்சி செய்றோம் இல்லையா? பசி வந்தா பத்தும் பறந்து போகும்ன்னு சொல்லுவாங்க. அது என்ன பத்துன்னு எனக்கு தெரியல. ஆனா அதைப் போல தான் நம்ம அலசணும். என்ன ஏதுன்னு ஆராயணும். ஏன்னா இது நமக்கு நிகழுதுன்னா ஏன் நிகழுது? இது முன்னாடி ஏற்கனவே நடந்திருக்கா? அப்போ எதனால நடந்தது? அதுக்கு யாரு காரணம்? இப்படிலாம் கவனிக்க தொடங்குனா தான் ஒரு நிகழ்வு நமக்கு ஏன் நிகழுது? ஒரு மனிதர் நம்முடைய வாழ்க்கையில் ஏன் நுழையிறாரு? அப்படிங்கிற புரிதல் உருவாகும். அப்பதான் வந்து நம்மை புரிந்து கொள்வதில் வந்து ஒரு ஸ்திரத்தன்மை இருக்கும். ஒண்ணும் இல்ல. இப்போ நீங்க ஒரு கூட்டமா நின்னுக்கிட்டு இருக்கீங்க. நடிகர் விஜய் அப்படியே போறாரு. கை காட்டி போறாரு. ஹலோ அப்படின்ட்டு. ஓ! என்ன பார்த்து தான் கை காட்டினாருன்னு நீங்க நெனச்சுக்கலாம். இல்லையா? ஒவ்வொருவருமே நெனச்சுக்கலாம். விஜய் என்ன பார்த்து கை காட்டினார் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க அந்த ஃபோட்டோவ எடுத்து உடனே வந்து எனக்கு விஜய் நண்பர் அப்படின்னு சொல்லி போட்டீங்கன்னா, யாராவது நம்புவாங்களா? ஏன்னா அந்த அதே ஃபோட்டோவ 1000 பேர் பகிர்ந்திருப்பாங்க. அதே நீங்க அவரோட பக்கத்துல இருக்கீங்க அப்படின்னா, அது வேற விஷயம் இல்லையா? இப்போ என்ன சொல்ல வரேன்னா, இந்த புரிதல்ங்கிறது அதுதான். எப்படி புரிஞ்சுக்கிறோங்கிறது. ஒரு ஃபோட்டோவ பார்த்த உடனே நாம என்ன புரிந்து கொள்கிறோம்? என்ன புனைந்து கொள்கிறோம்? இதெல்லாம் நம்ம தான் கவனிக்கணும். அந்த பேட்டர்னை கவனிச்சுக்கிட்டே வரணும். நம்முடைய பங்களிப்பு ஏதாவது இருக்கும்போது அந்த புரிதலுக்கும் புனைவுக்கும் ஏதாவது பொருள் இருக்கும். இப்போ அதனால தான் நம்மளை யாரோ ஒருவர் ரோட்டில் போகிற ஒருவர் திடீர்னு கூப்பிட்டு நீங்கள் தாங்க தமிழ்நாட்டோட அடுத்த முதலமைச்சர் எனக்கு நைட்டில் கனவுல தெரிஞ்சுது அப்படின்னு சொன்னால், ஓ அப்படிங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவர் பின்னாடி போவோமா? யோசிச்சு பாருங்க. இப்போ அவரே வந்து ஒரு பெரிய கட்சியோட தலைவராக இருக்காருன்னா, தம்பி உங்களை தான் தேடிட்டு இருந்தேன்ப்பா, ஜோசியர் இப்போ தான் ஜோசியரை பார்த்துட்டு வந்தேன், வாங்க காரில் ஏறுங்க அப்படின்னு சொன்னார்னா, இல்லை வேற ஒருத்தர் வந்து கட்சிக்கார போட்ட காரில் வந்து இந்த மாதிரி ஐயா வர சொன்னாருங்க அப்படின்னு சொன்னால் யோசிச்சு பாருங்க. எல்லாம் வெவ்வேறு விதமான நிகழ்வுகள். நாம் எதையாவது சிலதை நம்புவோம், சிலதை நம்ப மாட்டோம், சிலது ஏற்றுக்கொள்வோம், சிலது ஏற்றுக்கொள்ள மாட்டோம். எதன் அடிப்படையில்? ஏன்னா நம்முடைய புரிதலின் அடிப்படையில். அந்த புரிதல் எப்படி உருவாச்சு? நம்முடைய நேரடி அனுபவத்தினாலேயா, அறிவினாலேயா? அப்போ அந்த அறிவு எப்படி உருவானது? வாசித்து அறிந்து கொண்டோமா? சினிமா பார்த்து அறிந்து கொண்டோமா? யாராவது சொல்லி அறிந்து கொண்டோமா? நிறைய நம்ம சைடுலேயும் நாம் எஃபர்ட் போடணும், முயற்சிகளை மேற்கொள்ளணும். அப்போ தான் நம்மால் புரிந்து கொள்ள முடியும். அப்போ தான் சொல்கிறேன், கடமை செய் பலனை எதிர்பாராதனா. இல்லை நீ வாட்டுக்கு போயிட்டு வேலையை செஞ்சுட்டு திரும்பி வந்துக்கிட்டே இருக்கணும், எந்த கேள்வியும் கேட்கக்கூடாது. அர்ஜுன மாதிரி ஏன் இப்படி அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருந்த அப்படின்னா, கிருஷ்ணர் சொல்கிற லெக்சரெல்லாம் கேட்டு புரிஞ்சிக்கிட்டு பகவத்கீதை முழுக்க புரிந்து கொண்டு தென் நம்ம வாழ்க்கையை வாழத் தொடங்கணும். முடியுமா நம்மளால் அது? ஆனால் வேறு வழி கிடையாது இல்லையா? நம்மளால் ஓடி போக முடியாது. கிட்டத்தட்ட எல்லாருமே அது போன்ற ஒரு சூழலாம் இருக்கும். பிறந்துட்டோம்னா வாழ்ந்து ஆகணும். வாழ்க்கையே ஒரு குருட்சேத்திர போர் போல தான். அப்போ நம்மளுக்கு கிருஷ்ணனை போகிற வழிகாட்டியை தேடுறோம். ஆனால் உண்மையில் எந்த வழிகாட்டியும் நம்மளுக்கு உதவ மாட்டாங்க. கிருஷ்ணன் என்ன சொல்கிறாரு? நீ சத்திரியன், அதனால் போய் போரிடு அப்படிங்கிறாரு. கிருஷ்ணன் வேறு ஏதாவது சொன்னாரா? ஆமாம் அர்ஜுனா, நீ சொன்னது சரிதான், இல்லை நீயே போய் கண்டுபிடி, எதுவுமே சொல்லலை. ஏற்கனவே இருந்ததை தான் உறுதிப்படுத்தினார். ஆமாம், நீ பிறந்துட்டா நீ வாழ்ந்தாகணும், அதே மாதிரி போருக்கு வந்துட்டால் நீ போரிட்டு தான் ஆகணும். இதை சொல்கிறதுக்கு எதுக்கு கிருஷ்ணர்? ஆனால் அதுதான் சொல்கிறேன், கடமை செய்வான்னு எதிர்பாராது. ஏன்னா நாம் நிறைய புனைந்து கொள்ளும் போது நாம் திசை மாறி செல்ல தொடங்கிடுவோம். அவ்வளவுதான் பகவத்கீதையோட சுருக்கம். வந்த வேலையை பார்த்துட்டு கிளம்பிக்கிட்டே இரு. கேள்வி இருந்தது, சந்தேகம் இருந்ததுன்னா நீயா போய் தீர்த்துக்கணும். அது உன்னோட வேலை.
கேள்வி இருந்ததுன்னா, சந்தேகம் இருந்ததுன்னா வந்திருக்கக்கூடாது போருக்கு. சரி வந்ததுன்னா, அப்படியே தேர நிறுத்து. ஏன் இங்கே வந்து நிறுத்த சொல்ற? நான் நிறுத்திட்டேன். அப்படியே இறங்கி போயிட்டே இருக்க வேண்டியது தானே. ஏன் என்கிட்ட கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்க? ஏன் இவங்கெல்லாம் இடுறாங்க, குலநாசம் ஏற்பட்டும், நீ ஏன் கதை சொல்லிக்கிட்டு இருக்க? நீ கதை சொன்னால் நான் உன்னை விட பெரிய கதை சொல்லுவேன். ஸோ இப்படி தான் வாழ்க்கை ஓடிக்கிட்டு இருக்கு. அதாவது நம்முடைய நேரடி அனுபவம் புரிதலில் நம்ம வாழ்கிறதே குறைஞ்சிருச்சு இன்று. அதனால தான் வாழ்க்கை ஒரு ஏமாற்றமாக இருக்குது. யோசிச்சு பாருங்கள், பகவத்கீதையை நம்ம புரிஞ்சுது அப்படின்னாலே ஏதோ நிறைய புரிஞ்சுக்கிட்டது போல் ஒரு பிரமை இருக்கும். அது உண்மை கிடையாது. ஏன்னா அதுதான் சொல்கிறேன், அதனால தான் இந்த சுய பரிசீலனை செய்யணும். பகவத்கீதையை நாம் நன்றாக உள்வாங்கி இருந்தோம்னா நம்ம வாழ்க்கையில் தவறே செய்ய மாட்டோம், பிழையே செய்ய மாட்டோம். அப்போது அந்த சுய பரிசீலனை திருப்பி திருப்பி நம்ம அதை தான் செஞ்சுக்கிட்டே இருக்கணும். நம்ம ஏன் பண்ணணும், இது எப்படி நடந்தது. முதல்ல இதை தொடங்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஏன்னா நம்ம பெரும்பாலும் என்ன செய்வோன்னா அப்படியே தள்ளி விட்டுட்டு போயிடுவோம். ஏன்னா வாழ்க்கையை வாழ முடியாது இல்லாட்டி. ஒவ்வொன்றையும் சுய பரிசீலனை செய்யணுமா, எதை சுய பரிசீலனை செய்யணும். தினமும் வாழ்க்கையை வாழ்கிறதே சிரமமாக இருக்குது. ஆனால் என்ன பண்ணுறது, நம்ம பரிசீலனை செய்யாததுனால தான் வாழ்க்கை வாழ சிரமமாக இருக்குது. ஏன்னா நமக்கு வாழ்க்கை வாழ வாழ நம்முடைய கடந்த காலத்தின் சுமை கூடிக்கிட்டே போகும். நம்ம அதை பரிசீலனை செய்யாமல் இருந்திருந்தோம்னா அது இறுகிட்டே போயிட்டுருக்கும். அதை அணுகவே முடியாது நம்மால். ஒரு கருப்பு பெட்டி போல் கடினமாக போயிடும். இப்போ அதனால் தொடக்கத்தில் இது ரொம்ப சிரமமாக தான் இருக்கும். ஆனால் எங்கேயாவது தொடங்கணும். அப்போது அந்த சுய பரிசீலனை செய்து நாம் உருவாக்கும் புரிதல்களை கொண்டு நம்மை நாம் புனைந்து கொள்ள வேண்டும். இது இன்றைய காலகட்டத்தில் ரொம்பவும் முக்கியம். நான் ஏற்கனவே சொன்னது போல் இது நான் செய்த பிழைகளில் ஒன்று. ஏன்னா ஆன்மீகம் என்பது பொதுவாக அடையாளத்தை கடந்து செல்வது, அதாவது அகங்காரத்தை கடந்து செல்வது என்னும்போது என்னுடைய ஆர்வம் முழுக்க முழுக்க ஒரு அடையாளமின்றி இருப்பது தான். எந்த மதத்தையும் ஃபாலோ பண்ணக்கூடாது, எந்த கடவுள், எந்த நூல் வழிமுறைகள் எதுவுமே இருக்கக்கூடாது. எனக்கான வழிமுறைகளை நானே உருவாக்கி கொள்ளணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய தேடலாக இருந்தது. அதன் அடிப்படையில் தான் நான் என்னுடைய தேடலெல்லாம் மேற்கொண்டிருந்தேன். ஆனால் அது எளிது கிடையாது. அதான் சொல்ல வரேன் இல்லையா, நான் அது உன்னால் வெவ்வேறு திசைகளில் விருந்து சென்றுட்டேன். அப்புறம் இப்போ என்னை மீட்டெடுத்து என்னை நான் மீண்டும் புனைந்து கொண்டு இருக்கிறேன். இப்போ நான் என்னை செல்ஃப் ரிஃப்ளெக்ட் பண்ணலை சரியாக. ஏன்னா நான் பண்ணினது சரி இல்லை. என்ன காரணம்னா என்னுடைய ட்ராமாவின் காரணமாக நான் என்னுடைய கோணம், நான் எல்லாவற்றையுமே என்னோட தவறானவே பார்த்துக்கிட்டு இருந்தேன். அதை சரி செய்து கொள்ளுங்கிற புரிதல் எனக்கு இல்லாமல் போயிருச்சு. ஏன்னா யாரும் வழிகாட்டி இருக்காங்க, அது என் மண்டையில் ஏறலை. அப்போது நான் முழுக்க வாழ்க்கை தொடக்க கட்டத்திலிருந்து என்னை சரி செய்து கொள்ள வேண்டியதாக இருந்தது. அதனால தான் என்னுடைய குணமடைதல் மிகவும் சிக்கலானதாக, மிகவும் ஆழமானதாக இருக்குது. இப்போது இங்கே எல்லோருமே இந்தளவு ஆழம் செல்லணுங்கிற அவசியம் கிடையாது. நம்ம ஒவ்வொருவரும் நம்முடைய தேடல் தேவைக்கேற்ப நமக்கு ஆழத்துக்கு செல்லலாம். உங்களை ரொம்பவும் தொந்தரவு பண்ணிட்டு இருக்கிற சிக்கல் எது, அதை பற்றி பரிசீலனை செய்ய தொடங்குங்க. இதன் அடிப்படையில் தான் எழுத்துன்னு மீட்சி தொடங்கினேன். பட் இதெல்லாமே ஒன்றொன்று இணைத்து புரிந்து கொள்ளலாம். நீங்கள் இப்போ சிந்திக்க கற்றுக்கொள்ளணும் பார்த்தீங்கன்னா இதோட இணைத்து புரிந்து கொள்ளலாம். ஏன்னா சிந்திக்க கற்றுக்கொள்ளணும்னா நம்மளுக்கு பிரச்சனைகளோட பேட்டர்ன் தெரியணும். இந்த சிக்கல் இதுக்கு முன்னாடி நடந்ததா, ஏன் நடந்தது, எப்போ நடந்தது, இப்படின்லாம் யோசிக்கும்போது தான் நம்மளுக்கு நிறைய புரிதல் நிகழும். ஸோ இது இன்றைய காலகட்டத்துக்குள் மிக மிக தேவை. நம்ம ஒரு கிராமத்தில் வசிக்கலாம், ஆனாலும் பார்த்திங்கன்னா ஃபேஸ்புக்கில் ஒரு அக்கௌண்ட் வச்சுருப்போம், இன்ஸ்டாகிராமில் இருப்போம். அப்போது நம்ம என்ன பண்ணுறோம், அங்கே நம்ம புனைந்து கொள்கிறோம் இல்லையா, நம்ம யாராக வெளிப்படுறோம். இப்போ பிரச்சனையாக தான், நம்ம நேரில் ஒரு மாதிரி இருப்போம், ஃபேஸ்புக்கில் வேறு மாதிரி நம்மளை வெளிப்படுத்திக்கிட்டோம் அப்படின்னா அந்த இடைவெளி பிரச்சனையை உருவாக்கும், அங்கே பயம் உருவாகும். ஏன்னா இப்போது ஃபேஸ்புக்கில் பார்த்து பழகின ஒருவர் நம்மளை நேரில் பார்த்தா என்ன ஆகும், என்ன சார் நீ எப்படி இருக்கீங்க, நான் என்னமோ நினச்சேன். இல்லை நம்மளை நேரில் பார்க்குற ஒரு ஃபேஸ்புக் அடப்பாவி நீயா இது. இப்போ அதனால தான் என்ன பண்ணுறோம்னா ஃபாலோவர்ஸை வச்சு நம்ம முடிவு பண்ணுறோம். ஒரு நிறைய ஃபாலோவர்ஸ் இருந்தால் இவன்ட்டு அந்த விஷயம் இருக்குது. ஃபாலோவர்ஸ் கம்மியாக இருந்தால் ஒரு சந்தேகமாக இருக்குது, இவர் யாரோ எப்படியோ.
இதெல்லாம் நெறைய நுட்பங்கள் இருக்கு. இதெல்லாம் இந்த காலகட்டத்தின் தேவையாயிருச்சு இணையம் வந்ததுக்கப்புறம். அதுவும் இன்று உலகம் முழுக்க யார் வேண்டுமானாலும் யாருடன் வேண்டுமானாலும், எப்போது வேண்டுமானாலும், எப்படி வேண்டுமானாலும் தொடர்பு கொள்ளலாம். அப்போ இன்னொருவர் உண்மையாக இருக்காரா? பொய்யா இருக்காரா? எப்படி தன்னை முன்வைக்கிறார்? நம்மளால அது புரிந்து கொள்ள முடியாது. ஏன்னா நம்ம என்ன புரிஞ்சுக்கிட்டாலும், நம்மளுக்கு என்ன தெரியுமோ அந்த கோணத்தில தான் நாம பார்ப்போம். இப்ப இதெல்லாம் நெறைய நான் கத்துக்கிட்ட விஷயங்கள். ஏன்னா நான் நெறைய வாசிச்சிருக்கேன். என்னுடைய அனுபவம், பரப்பு ரொம்ப பெருசுனாலும், மத்தவங்க என்னை எப்படி பார்க்குறாங்க? ஏன்னா என்னுடன் இருப்பவர்களுக்கு இதெல்லாம் பத்தி நான் பேசினது கிடையாது, விவாதித்தது கிடையாது. அப்போ அவங்க என்னை இந்த கோணத்திலலாம் பார்க்கவே கிடையாது. இப்போ நான் எழுதத் தொடங்கி இந்த காணொளிகள்லாம் உருவாக்கத் தொடங்குனதுக்கப்புறம், அவங்களால இத கிரகித்துக் கொள்ள முடியல. என்னுடைய பரப்பு இவ்வளோ பெரியது அப்படின்னுட்டு. இப்போ இதெல்லாம் தான் ரொம்ப முக்கியம். நம்ம இது கவனிச்சு பார்த்தீங்கன்னா, மற்றவர்கள் நம்மள ஒரு விதத்தில கட்டுப்படுத்திக்கிட்டே இருப்பாங்க. ஏன்னா, நம்மளை நம்ம புனைந்து கொள்ளல அப்படின்னா, மற்றவர்கள் நம்மளை புனைந்துருவாங்க. இப்போ உதாரணத்துக்கு, இப்போ நான் சொன்னேன் இல்லையா? இப்ப நீ நீ நாம யாருங்கிற புரிதல் நம்ம பலருக்கும் இருக்காது. அது நம்ம தேடிக்கிட்டே இருக்கோம். என்ன செஞ்சா நம்ம முழுமையாக வெளிப்படுத்திக் கொள்ள முடியும்? எங்கு நம்முடைய திறமைகளை வெளிப்படுத்திக் கொள்ள முடியும்? எப்படி நாம மகிழ்ச்சியாக இருப்போம்னு தேடிக்கிட்டு இருக்கோம். அப்போ அதுக்கான பதில் நம்மள தான் கண்டுபிடிக்கணும். யாராவது ஒருவர் பார்த்துட்டு, "நீங்க எழுதுறத பார்த்தேன். நல்லா எழுதுறீங்க." அப்படின்னான்னு வச்சுக்கோங்க. உடனே சரின்னு நம்ம ஏத்துக்கிட்டோம்னா, அது எதன் அடிப்படையில ஏத்துக்கிறோம்? நம்ம எத்தனை கட்டுரைகள் எழுதியிருக்கோம், கதைகள் எழுதியிருக்கோம், அவர் பார்த்துட்டு சொல்றாரு. 5, 10, 50, 500, 5000 வித்தியாசம் தெரியுது இல்லையா? இப்போ ஒரு 500 பக்கம் எழுதுறாருன்னா, நம்மிடம் ஏதோ ஒரு புரிதல் இருக்கணும். அவர் ஒரு தரம் செட் ஆயிருக்கும் 500க்கு. 5000னா இன்னுமே செட்டில் ஆயிருக்கும். அதுக்கப்புறம் மாற்றவே முடியாது நம்ம. இல்லையா? 5000 பக்கம் எழுதினவருக்கு அங்கீகாரமே தேவை கிடையாது. ஏன்னா அந்த புரிதல் இல்லாமல் அவர் அவ்வளோ பக்கம் எழுதியிருக்க மாட்டார். நான் என்ன சொல்ல வரேன்னா, இப்போ அவர் எதன் அடிப்படையில் சொல்கிறாரு, அதை நம்ம எதன் அடிப்படையில் ஏற்றுக்கொள்கிறோம். அங்கேயும் பார்த்தீங்கன்னா, ஒரு ஒரு தர்க்கபூர்வமான ஒரு ஒழுங்கு இருக்கணும். ஒரு புரிதல் இருக்கணும். நம்ம எழுதின சும்மா 2 பக்கத்தை படிச்சுக்கிட்டு, "ஓ சூப்பர் சார்! நீங்கள் தான் சார் அடுத்த பெர்னாட் ஷா" அப்படின்னு ஒருத்தர் சொல்கிறாருன்னா, ஒன்று அவருக்கு நம்மளை பற்றி தெரியல, இல்லை பெர்னாட் ஷாவை பற்றி தெரியலன்னு தான் அர்த்தம். ஆனால் நம்மளுக்கு அந்த மாதிரியான பெருமைகள் தான் தேவையாக இருக்குது. அதன் அடிப்படையில் நாம் நம்மளை புனைந்து கொள்கிறோம். நம்ம பொய்யா நம்மளை முன்வைக்கிறதுக்கு காரணம் இப்படியெல்லாம் பாராட்டு கிடைக்கும், கேட்டால் குழு குழுன்னு இருக்குது அப்படின்ட்டு. அது குழு குழுன்னு தான் இருக்கும். அதனால் குழுவுக்கு எந்த மதிப்பும் கிடையாது, மரியாதையும் கிடையாது. அது நம்ம காஷ்மீரில் ஷூட் பண்ணுறதுக்காக அந்த போலி பனியை சென்னையில் உருவாக்குவது போல தான். படத்தில் பார்க்கும்போது பனி போல் இருக்கும், ஃபோட்டோவில் பார்த்தா அப்படி இருக்கும். ஆனால் நேரில் பார்த்தா தெரியும் ஒரு சில்னஸும் இருக்காது அதில். ஸோ இதெல்லாம் நாம் தான் கவனிக்கணும். ஏன்னா நாம் ஏற்கனவே சொன்னது போல் நம்ம எறியாமல் நாம் நம்மை புனைந்து கொண்டே இருக்கோம், எந்த புரிதலுமே இல்லாமல். அதனால தான் உனக்கு ஒரு ஆளுமை திறன் இருக்க மாட்டேங்குது, ஒரு சுய மதிப்பு இருக்க மாட்டேங்குது, ஒரு தெளிவு இருக்க மாட்டேங்குது. நம்மளை முன்வைக்க திணறுறோம். நம்ம எப்போவுமே யோசிச்சு பாருங்கள், நம்முடைய நண்பர்கள், நம்முடைய உறவினர்கள், நமக்கு தெரிந்தவர்கள் இவங்க கூடயே தான் இருக்க விரும்புவோம். என்ன காரணம்னா, அவங்களுக்கு நம்மளை பற்றி தெரியும், நமக்கு அவங்கள பற்றி தெரியும். அவங்களோட இருந்தால் நம்ம வசதியாக உணர்வோம். மற்றவர்கள் இல்லை அப்படின்னா, நாம் யாருங்கிற புரிதல் நமக்கு இருக்காது. எப்படி நம்மளை முன்வைக்கணுங்கிற தெளிவு இருக்காது. இப்போ அதற்கு தான் இதெல்லாம் தேவைப்படுது. நம்மை நம்ம புரிந்து கொள்ளும்போது, நம்ம எப்படி வெளிப்படுத்தி கொள்ளலாங்கிற தெளிவு இருக்கும். அந்த புனைந்து கொள்ளாத போது புரிதல் இருக்கலாம் நம்மளை பற்றி. இப்போது அதாவது ஒரு 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 துறவியை கொண்டு ஒரு பெரிய நகர மத்தியில் இருக்கிற ஒரு உணவகத்துக்கு கூப்பிட்டு வந்துட்டோம் அப்படின்னா, ஸோ அவரால் அந்த உணவை அவரால் சாப்பிட முடியாதா? சாப்பிட்டா ஜீரணமாகாதா? அவரால் சாப்பிட முடியும் இல்லையா? அவரோட உடல் அதை ஏற்றுக்கும். எந்த வித்தியாசமும் கிடையாது.
ஆனா, அந்த ஹோட்டல்ல எப்படி சாப்பிடணுங்கிற புரிதல் அவருக்கு இருக்குமா? அங்க வந்து ஸ்பூனு, ஃபோர்க்கு எல்லாம் கொண்டு வந்து கட்லரிஸ் எல்லாம் வச்சு, சூப்பு, கீப்பு இப்படிலாம் சர்வ் பண்றாங்கன்னா, எந்த கத்திய வந்து எதுக்கு பயன்படுத்தணும்? எத முன்னாடி குடிக்கணும்? எத எப்படி சாப்பிடணுங்கிற புரிதல்லாம் அவருக்கு இருக்குமா? யோசிச்சு பாருங்க. அது அவருக்கு தன்னை பத்தி தெரியும். புரிதல் இருக்கு. ஆனா, அவரு அந்த புரிதலை வைத்து புனைந்து கொள்ளும் இடத்தில் இல்ல. ஏன்னா, அந்த இடம் வந்து அந்நியமான ஒரு சூழல் அவருக்கு. அப்ப அவர் எப்படி எதிர்கொள்றாரு? நாம எப்படி எதிர்கொள்ளுவோம் அந்த மாரியான சூழல்ல? யோசிச்சு பாருங்க. பெரும்பாலும் நம்ம என்ன பண்ணுவோம்? யாரா தெரிஞ்சவங்க கூட தான் போவோம். அப்ப அவங்க சொல்லுவாங்க, "ஃபர்ஸ்ட்டு இத சாப்பிடு, இத சாப்பிடு, இப்படி சாப்பிடு, அப்படி சாப்பிடுன்னு" இல்ல மத்தவங்க எப்படி சாப்பிடுறாங்கன்னு பார்த்து அத காப்பி அடிச்சு ஏதோ ஒண்ணு பண்ணுவோம் இல்லையா? இப்ப இதுதான் அந்த புரிதலுக்கும், புனைதலுக்குமான வித்தியாசம். புனைதல்ங்கிறது நம்மள எப்படி நம்ம வெளிப்படுத்திக் கொள்றோங்கிறது. இப்போ ஒரு ஒரு ஒருவர் உண்மையில் ஞானம் கொண்டவர், ஒரு நான் பயன்படுத்தும் இந்த என்கிற வார்த்தையை பயன்படுத்துறோம்னா, ஒருவன் உடல் அளவில் தன்னை முழுமையாக உணர்கிறார் அப்படின்னா, அவர் அந்த நேரம் அந்த பிரசன்ட் டென்ஸ்ல இருப்பாரு. அவரு உடல் அளவிலும், மனதளவிலும் அந்த இடத்தில், அந்த கணத்தில் இருப்பார். அப்போ அவர் எதையுமே புனைந்து கொள்ள தேவை கிடையாது. அவரு அவரோட இயல்புல இருப்பாரு. அது வந்து மத்தவங்களுக்கு ஒரு மாரி தொந்தரவா இருந்ததுன்னா, அவங்க தொந்தரவு பண்ணி சொல்லுவாங்க. இப்போ உதாரணத்துக்கு சூப் இருக்கு. சூப்புக்கு சரியான ஸ்பூன எடுக்கலன்னு வைங்க. உண்மையில் இப்ப வந்து இப்ப தலாலாமா நீங்க கவனிச்சிருக்கலாம். அப்ப தலாலாமா கூடவே இருந்து சொல்லுவாங்க. ஒருத்தர் அவர் கேட்பாரு, சொல்லிக்குவாங்க. இப்போ நான் அதே மாரி இன்னொருத்தர் யாராவது கூட இருந்தாங்கன்னா சொல்லுவாங்க. "இல்ல, இல்ல சார் இந்த ஸ்பூன் இல்ல. அந்த ஸ்பூன் யூஸ் பண்ணுங்க." "ஓ! அப்படியா? சரி." அப்படி நம்பிக்கையான இதுன்னா பக்கத்து டேபிள்னு சொல்லுவாங்க. இல்ல இப்ப அந்த ஸ்பூன யூஸ் பண்ணக்கூடாது. இப்ப நம்மளுக்கு பிரச்சனை கிடையாது. நம்மள சுத்தி இருக்கிறவங்களுக்கு தான் பிரச்சனை. இப்போ நாம இந்த மாதிரியான இடத்துல நாம் புனைந்து கொள்ளணுமா? இந்த மாதிரியான எவ்வளோ நேரம் நம்ம இந்த மாதிரியான சூழல்ல நம்ம புழங்குவோம். யோசிச்சு பாருங்க வாழ்க்கையில. 5 முறை, 10 முறை அதுக்காக எவ்வளோ நேரம் நம்ம செலவிடுவோம்? நம்மலாம் யோசிக்கணும் இதெல்லாம். இப்போ அலுவலகத்தில் ஒரு பார்ட்டி நடக்குது, ஒரு முக்கியமான மீட்டிங் நடக்குது. நாம் ஒரு முக்கியமான அதிகாரி, நம்ம கலந்து கொள்ளணும் அப்படின்னு அங்க போய் சொதப்பக்கூடாது. நம்ம கற்றுக்கொள்ள வேண்டியது இருக்கு. ஒரு திருமணத்தில கலந்து கொள்ள வேண்டியது இருக்குன்னா, கற்றுக்கொள்ள வேண்டியது இருக்கும். ஆனா, நாம காசு குடுத்து அந்த மாரியான சூழல போய் சாப்பிட போவோமா? ஒரு ரொம்ப அந்நியமாக உணர மாட்டோம். ஏன்னா, அது இந்த புனைந்தல்ங்கிறது நம்முடைய புரிதலின் அடிப்படையில் இருந்தா தான் அது உண்மையாக இருக்கும், இயல்பாகவும் இருக்கும். என்னதான் வந்து நம்மள ராஜான்னு கற்பனை பண்ணிக்கிட்டாலும், உடனே நாம வந்து இலங்கை சாரி இங்கிலாந்தின் அரசருக்கு வந்து கடிதம் எழுத மாட்டோம் இல்லையா? நம்ம ஊர்ல நெறைய பேர் அப்படி இருக்காங்க. தன்னை அரசர்ன்னு நினைத்துக் கொள்பவர்கள். இப்போ ஏன் அவங்க வந்து இங்கிலாந்து அரசருக்கு ஒரு ஓலை எழுதி கோஹினூர் வரித்த மீட்லாம்ல. நான் தான் வந்து தமிழ் இலக்கியத்தின் தளபதி அப்படின்னு சொல்லலாம்ல. ஏன்னா இது அவங்க கற்பனை. அவங்க மனசுக்குள்ள இருப்பது. அவங்களுடைய செல்ஃப் நரேஷன் அது. அவங்களை புனைந்து கொண்டது. அது உண்மை கிடையாது. அத சிலர் ஏற்றுக்கொள்ளலாம். எனக்கு சுத்தி இருக்கிறவங்களாம் ஏத்துக்கலாம். ஆனா அது எதார்த்தம் கிடையாது. அது கோமாளித்தனம். இப்ப இதெல்லாம் நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். ஏன்னா இதெல்லாம் வந்து ஒரு காலகட்டத்தில் ஒரு வாழ்க்கை வாழ்வதற்கான வழிமுறைகளாக சொல்லப்பட்டது. உங்கள நீங்க கற்பனை செய்து கொள்ளுங்கள். நீங்கள் தான் உலகின் மிகச்சிறந்த மனிதர். நீங்கள் நினைப்பது தான் உண்மை. உங்களை யாராலும் வெல்ல முடியாது. அதெல்லாம் நெறைய பேர் அப்படியே உண்மைன்னு நம்பிட்டு வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. நெறைய பெரிய மனிதர்கள்லாம் அப்படிப்பட்டவர்கள். இன்று எல்லாம் அவங்கள பத்திலாம் பார்த்தீங்கன்னா, மேலை நாடுகள்லாம் விரிவாக பேசுறாங்க. அதாவது அவங்க நாட்டின் அதிபரே கூட அப்படி இருக்கலாம். அதுக்காக சும்மா இருக்கிறது கிடையாது மக்கள். அதெல்லாம் பத்தி விரிவாக பேசுறாங்க, அலசுறாங்க. அது நாம் எப்படி புனைந்து கொள்கிறோங்கிற ஒரு தெளிவு இல்லன்னா, ஒரு புரிதல் இல்லன்னா, நம்ம கோமாளி மாரி இருப்போம் வெளியில. ஒரு விதத்தில் அது ஒரு தைரியத்தையும் காட்டுது. இப்ப நீங்க மேலை நாடுகள்லாம் பார்த்துருக்கலாம். வித்தியாசமான நிறத்தில் தலைமுடிய இப்போ கலர் அடிச்சுக்கிட்டு, உடை அணிஞ்சுக்கிட்டு இருக்கிறவங்கள. அதில எந்த தவறுமே கிடையாது. இதுதான் நான் வந்து தர்க்கபூர்வமாக நிறுவ தேவை கிடையாது. நான் மஞ்ச சட்டை போட்டிருந்தேன்னா, அதுக்கு காரணம் சொல்லணுமா? நான் மஞ்சள் கலர் தலைக்கு பெயிண்ட் அடிச்சிருந்தா, அதுக்கு சிஎஸ்கே ரசிகன்னு அர்த்தமா?
நீங்கள் அப்படி எடுத்துக்கிட்டிங்கன்னா அது உங்களுடைய புரிதல். எனக்கு பிடிச்சிருக்கு மஞ்சள் கலர்னு நம்மளுக்கு அந்த தைரியம் இருந்ததுன்னா வெளிப்படுத்தி கொள்ளலாம். ஆனால் அதுக்கு பொதுவில் சமூகத்தில் மதிப்பு இருக்காது. ஏன்னா யார் வேணுமா அதை பண்ணலாம் இல்லையா? நீ மஞ்சள் கலர் அடிச்சுக்கிட்டியா, நான் வந்து பச்சை கலர் அடிச்சுக்கிட்டேன்னு இன்னொருத்தன் போகலாம். இப்போ பார்க்கும்போது வெளியிருந்து பார்க்க ஒரு கோமாளித்தனமாக தான் இருக்கும். ஆனால் சில சமயம் அந்த துணிவும் தேவைப்படுது நம்ம வெளிப்படுத்தி கொள்வதற்கு. ஏன்னா அது ஒரு எனர்ஜியை பில்டு பண்ணும். அதான் நான் சொல்லேன், இப்போ நான் இந்த காணொலிகள்லாம் உருவாக்க தொடங்கின போது நானும் கிட்டத்தட்ட அந்த போல தான் வெளிப்பட்டிருப்பேன் இல்லையா? எல்லாரும் வித்தியாசமான காணொலியை உருவாக்கிட்டு இருக்கும்போது நான் ராமராஜன் உடை அணிந்து வந்து ஒரு காணொலியை உருவாக்குவது போல தான் இருந்திருக்கும். அதுக்கு என்ன பண்ண முடியும்? அப்போ நான் யோசித்து தாங்கிட்டு இருந்திருந்தேன் அப்படின்னா நான் இந்த இடத்துக்கு வந்திருக்க முடியாது. ஏன்னா இன்று ரொம்ப நுட்பமான ஒரு புரிதல் நிகழ்ந்தது. உண்மையில் நான் இது வந்து என்ன பண்ணியிருப்பேன்னா, உடனே ஒரு காணொலியில் வெளிப்படுத்தியிருப்பேன், இல்லை எழுத்தில் வெளிப்படுத்தியிருப்பேன். அது ரொம்ப ஆழமான புரிதல். அதை வந்து ஹோல்டு பண்ண முடியாது. அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். சில புரிதல்கள்லாம் ரொம்ப ஆழமானவை. அதை தான் நம்ம திறப்பு, இன்சைட்லாம் சொல்கிறோம். டக்குன்னு ஒரு ஆஹா மொமெண்ட், யுரேக்கா மொமெண்ட்னு சொல்கிறோம் இல்லையா? அது யுரேக்கா மொமெண்ட்டுங்கிறது ஆர்க்கிமிடிஸ் வந்து குளிச்சுட்டு இருக்கும்போது அவருக்கு மனசில் அந்த விட தெரிஞ்சுது. உடனே அவர் தன்னை கட்டுப்படுத்த முடியாமல் நிர்வாணமாக யுரேக்கா யுரேக்கான்னு தெருவில் ஓடினார் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா அந்தளவு அவர் ஆக்கிரமிச்சிருச்சு. அந்த கேள்வி அவர் ஆக்கிரமிச்சிருந்து அந்த புரிதல் அவரை நிலை கொள்ள வைக்கலை. இப்போ அத்தகைய புரிதல் ஒன்று நிகழ்ந்தது. இது முன்னாடியாக இருந்துன்னா என்ன பண்ணியிருப்பேன்னா, நான் எழுத்தில் வெளிப்படுத்தியிருப்பேன், காணொலியில் வெளிப்படுத்தியிருப்பேன். ஏன்னா அதை ஹோல்டு பண்ண முடியாது. ஆனால் இவ்வளோ நாட்களாக எழுதி காணொலியில் உருவாக்கி அப்போ எனக்கு புரிஞ்சிருச்சு. அது ரொம்ப முக்கியமான புரிதல். அதை நான் இன்னும் வந்து ஆழப்படுத்தி கொள்ளணும், ஸ்திரப்படுத்தி கொள்ளணும்னு தோணுச்சு. அதுதான் என்னுடைய வாழ்வின் தரிசனம். அது ஏற்கனவே நான் மௌனம்னு சொல்லி முன் வைச்சிருக்கேன். அது ஒரு தத்துவபூர்வமானது. இது உடலியல் பூர்வமான ஒரு உளவியல் பூர்வமான ரொம்பவும் நுட்பமான புரிதல். இன்னும் அது பல கோணங்களில் விரிந்து நுட்பமாக பார்க்கணும். அதுதான் செல்ஃப் ரிஃப்ளெக்ஷன், சுய பரிசீலனை. இப்போ இதை வந்து நான் நரேட் பண்ணிடலாம். இப்போ நான் பல இடங்களில் சொல்லியிருக்கேன். இப்போ ஏன்னா எளிதில் வந்து என்னை ஒரு குருவாக, ஞானியாக வைத்துக்கொள்ள முடியும். அதை மற்றவர்களும் ஏற்றுக்கொள்வார்கள். ஆனால் நான் எப்போதுமே சொல்வது போல் இந்த புரிதல்கள் நம்ம எல்லோரிடமுமே இருக்குது. அதனால தான் அந்த மெயின்கன்கிற வார்த்தையை நான் பயன்படுத்துகிறேன். நம்ம எல்லோருடையும் அது இருக்குது. நாம் அதை முழுசாக புரிந்து உள்வாங்கி தொகுத்து கொள்வது கிடையாது. நம்ம எல்லோருமே மனிதர்கள். எல்லோருமே 60-70 வயசு வாழ்கிறோம். ஆனால் எல்லோருமே ஏன் வாழ்க்கையை புரிஞ்சிக்க மாட்டேங்கிறோம்? ஏன்னா நாம் அதை அந்த சுய பரிசீலனை செய்வது கிடையாது. செல்ஃப் நரேஷன் செய்வது கிடையாது. இப்போ அதை தான் நான் திருப்பி சொல்கிறேன். நான் இதெல்லாம் வெளிவைக்கிறேன்னா நிறைய படிச்சிருக்கேன், நிறைய அனலைஸ் பண்ணியிருக்கேன், நிறைய தொகுத்து கொண்டிருக்கேன், நிறைய கேள்வி கேட்டிருக்கேன். இப்போ அதையே தான் நீங்களும் செய்யணும்னு நான் சொல்லுவேன். இது ஒவ்வொருவரும் தனியாக செய்ய வேண்டிய விஷயம். இன்னொருவர் கற்றுத்தரவே முடியாது. உங்கள் வாழ்க்கையில் எது முக்கியம், ஏன் முக்கியம், எது நடந்தது, ஏன் நடந்ததுங்கிற நீங்கள் தான் கண்டுபிடிக்கணும். இன்னொருவரால் சொல்ல முடியாது. அப்போது இது ரொம்ப இன்றைய காலகட்டத்தில் இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அதனால் இது கொஞ்சம் ஆழமாக கவனியுங்கள். அதாவது புனைதல் வேண்டும். அந்த புனைதல் புரிதலின் அடிப்படையினால் இருக்கணும். புரிதல் இல்லாமல் புனைதல் இருந்ததுன்னா நம்ம கோமாளி மாதிரி இருப்போம். அதே மாதிரி புனைதல் இல்லாமல் வெறும் புரிதல் மாத்திரம் இருந்தது அப்படின்னா நம்ம ஜடம் மேலே பாறை மாதிரி இருப்போம். இப்போது நம்ம இரண்டுக்கும் இடையில் ஒரு சிலை போல, இல்லை ஒரு நடன கலைஞன் போல் நம்மளை நாம் வெளிப்படுத்தி கொள்ளணும். அந்த சூழலுக்கு ஏற்ப நம்மளை வெளிப்படுத்தி கொண்டுட்டு மற்ற நேரங்களில் நம்ம அமைதியாக இருக்கணும். அதுதான் ஆளுமை திறன் என்பது. அந்த ஆளுமை திறனை கை கொள்ளணும். அதாவது நம்ம இந்த பூமியில் நாம் இந்த வாழும் வாழ்க்கையில் நாம் மேற்கொள்ளும் பாத்திரத்தை சரியாக வாழணும், முழுமையாக வெளிப்படுத்தணும் அப்படின்னா நம்மளுக்கு ஒரு ஸ்கிரிப்ட் தேவை. அந்த ஸ்கிரிப்டு தான் அந்த சுய புனைதல்னு சொல்கிறது. திருப்பியும் நான் சொல்வது என்னென்னா, அந்த புனைதல் வந்து புரிதலின் அடிப்படையினால் இருக்கணும். புரிதல் இல்லாமல் நிறைய பேர் அந்த புனைதலை செஞ்சுக்கிட்டு
இன்றைக்கி கோமாளி மாதிரி வெளில தெரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க. நம்ம அந்த தவறை செஞ்சிடக்கூடாது. அவங்க செஞ்ச தவறுகளிலிருந்து கற்றுக்கிட்டு நாம் புரிதலில் கவனம் செலுத்தணும். புரிதலில் கவனம் செலுத்தும் போதே புனைதல் தானாக உருவாகும். ஏன்னா நம்மிடம் 4 பொருள் இருந்ததுன்னா அந்த 4 பொருளை ஏதோ ஒரு விதத்தில் அரேஞ்ச் பண்ணி வைப்போம் இல்லையா? அதுதான் கிட்டத்தட்ட புனைதல் தான். ஸோ புரிதல் சரியாக இருக்கிற பட்சத்தில் புனைதலை சரிப்படுத்திக்க முடியும். இல்லை இது தப்பு அப்படின்னு உடனே சரிப்படுத்திக்க முடியும். புரிதலே இல்லை அப்படின்னா எதை வைத்து நம்ம புனைவோம்? அதனால தான் இதுவரையுமான தத்துவம் மரபுகள் எல்லாமே, ஆன்மீக மரபுகள் எல்லாமே தன்னை அறிதல்ங்கிறதுல புரிதலை தான் முன் வச்சுது. செல்ஃப் ரிஃப்ளெக்ஷனுங்கிறது என்ன? தியானம்ங்கிறதும் கிட்டத்தட்ட அதுதான். இந்த தியானத்தில் அப்படியே அந்த எண்ணங்கள் அப்படியே விட்டுருவோம். செல்ஃப் ரிஃப்ளெக்ஷனில் அதை குறித்து யோசிப்போம். இது ஏன், அது ஏன்னு நம்ம ஒரு தன்முனைப்பை கொண்டு யோசிப்போம். தியானத்தில் அதை செய்ய மாட்டோம். இப்போ அந்த தன்முனைப்பை கொண்டு யோசிக்கும் போது அந்த சுயங்கிற ஒரு அடையாளம் உருவாகிட்டே வரும். அந்த சுயங்கிற அடையாளத்தை தான் நாம் புனைந்து கொள்ள வேண்டும், வெளியில் வெளிப்படுத்தி கொள்வதற்கு. ஸோ இது கவனித்து பார்த்திங்கன்னா நாம் செய்யலை அப்படிங்கிற பட்சத்தில் சமூகம் நம்மளை செய்யும். ஓ அவரா, அவர் ஐடியில் வேலை செய்கிறாரு, அவர் ஒரு வக்கீல், அவர் திருமணமாகி 2 குழந்தை இருக்குது, பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இதெல்லாம் என்ன அர்த்தம்? நம்மளுக்குன்னு ஒரு அடையாளம் கிடையாது. சமூகம் அடையாளம் தங்கி இருக்குது. வக்கீல், பிஸ்னஸ்மேனு, அப்பா, இதெல்லாம். இப்போ நாம் யார் அப்படின்னா அதுதான் நாம். ஓ அவருங்களா, அவர் தான் அவர். அதுதான் உண்மையான பதிலாக இருக்க முடியும் இல்லையா? உண்மையாக ஒரு ப்ராப்ளம்னா எடுத்து பாருங்க. ஒரு ப்ராப்ளம்னா நடிகர் விஜய், நடிகர் ரஜினிகாந்த்னா அவங்க ஒருத்தர் தானே இருக்காங்க. அவங்க தனித்துவத்தை வெளிப்படுத்திக்கிட்டாங்க. ஆனால் அந்த தனித்துவமும் முழுமையான தனித்துவமா, முழுமையான விடுதலை தந்திருக்கா அவங்களுடைய சுய புனைதல்னா யோசிச்சு பார்க்கணும். இல்லை, அவங்களோட புனைதலுக்கு மற்றவருடைய துணை தேவைப்படுது. ரசிகர்கள் இருந்தால் தான் அவங்க 2 பேரும் நடிகர்கள். சினிமாவில் நடித்தா தான் நடிகர்கள். லைம்லைட்டில் இருந்தால் தான் நடிகர்கள் இல்லையா? அப்போது அவங்களுடைய புனைதலுக்கு மற்றவருடைய துணை தேவைப்படுது. அதுதான் பிரபல்யம். அது பிழையான புரிதல். அது ஒரு மற்றவருடைய கைப்பாவியாக நாம் மாறிடுவோம். அவங்களுக்கு எதிர்பார்த்துக்கேற்ற மாதிரி எதுவும் செய்ய முடியாது. ரொம்ப அது தனியாக பேசணும். இது நம்ம தனி மனிதர்களுக்கு, எளிய மனிதர்களுக்கு நம்ம எப்படி வெளிப்படுத்தி கொள்வோங்கிறதுக்காக. ஸோ கவனித்து கொள்ளுங்கள். தன்னை புனைதல்ங்கிறது ரொம்ப முக்கியம். அதே அளவு தன்னை புரிதல் என்பது அதை விட முக்கியம். புரிதல் இல்லாமல் புனைதல் இருக்கக்கூடாது. புனைதல் இல்லாமல் புரிதல் இருக்கக்கூடாது. மொத்தத்தில் நம் வாழ்க்கை நம் தேர்வு, நம் வாழ்க்கை நம் பொறுப்பு.